பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல சக்தியும் பொன்னியும் ஆவி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சக்தி நீ முறையா பாட்டு கற்றுக்கணும், யாருக்கிட்டையாவது பாட்டு கற்றுக்கணும்னு ஆசை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வேற யார் அத்தைக்கிட்ட தான் எனக்கு கற்றுக்கணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சக்தி சொல்கிறாரு, சீக்கிரமாகவே எங்கள் அம்மா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அவங்களாம் வந்து பாட்டு கற்று தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜெயா சொல்கிறாங்க, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன், எல்லாரும் கூடி இருக்கும்போது நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரீத்தி தான் இனிமேல் என்னோட ப்ரோக்ராம் ஷெடியூல் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுந்தரம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்போ அத்தை நான் எதுவும் சரியான வேலை பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி சுந்தரம் கேட்டதும், இல்லை மாப்பிள்ள உங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது, இனிமேயாவது நீங்கள் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அதனால தான் இந்த வேலையை நான் பிரீத்திக்கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் சக்தி சொல்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் பிரீத்தி நல்லா பார்ப்பாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ஜெயா சொல்கிறாங்க, அம்மா இவ பேச்சை கேட்டு நான் அங்கே போய் அவமானப்பட்டு நின்னேன், ஆனால் பிரீத்தி செஞ்ச வேலையால் தான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன மதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்கிறாங்க. பொன்னி வந்து ஒரு மாதிரி டல்லாயிடுறாங்க. சந்திரசேகர் வந்து ஜெயா கிட்ட சொல்கிறாங்க, நிச்சயமாக இதை மாப்பிள்ளை வந்து அவமானமாக தான் எடுத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை அப்படிலாம் நினைக்க மாட்டாருங்க, அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்கிறாங்க. நீ வந்து மாப்பிள்ளை இந்த பொறுப்பை வச்சுக்கிட்டோம், பிரீத்தி வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி நீ நாளைக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லியாச்சு, அதை எப்படி நான் ரெண்டாவது சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளலாம் தான் அவமானமாக நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அடுத்த சீனில் பவானி வந்து சுந்தரத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி. மனசை என்ன மூடில் இருக்கா, உனக்கு ஷாப்பிங் போகணுமா, உங்கள் அம்மா எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, என் வேலையை பிடிங்கிட்டு என்னை வெட்டியாக வீட்டில் உட்கார வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க உங்களுக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருக்கனால தான் எங்கள் அம்மா இப்படி பண்ணாங்க, பிரீத்தி அதை பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், உங்கள் அம்மாவுக்கு இதே வேலை தான், நான் நினச்சி வருத்தப்படுறேன்னு சொல்லு, உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் இருக்கும்போது இதை அவங்கக்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்க வளகாப்புக்காக இன்வைட் பண்ணுறதுக்கு. அப்போ பிரீத்தி வராங்க. பிரீத்தியை பார்த்து தான் அவங்க கேட்காங்க, இவங்க தானே சக்திக்கு பார்த்த பொண்ணு அப்படின்னு சொல்லி. வீட்டில் எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.